வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா அவங்க ஹோட்டல் கல்லாவில் உட்கார்ந்துட்டு இருக்க. செல்வி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆகாஷ் சர்வீஸை பார்த்துட்டு இருக்க. ஆகாஷ், நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு சொன்ன, படிக்கலையான்னு கேக்குறாங்க செல்வி. அதெல்லாம் நான் நேத்தே படிச்சுட்டேம்மா அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, என்ன பரீட்சை ஆகாஷ்னு கேக்குறாங்க பாக்யா. கோச்சிங் கிளாஸ்ல ஒரு மாடல் எக்ஸாம் ஆண்டி, அவ்வளவுதான் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, சொல்லவே இல்லைன்னு கேக்குறாங்க பாக்யா. நாளைக்கு பரீட்சையை வச்சுட்டு இன்னைக்கு எதுக்கு நீ வேலைக்கு வந்த, வீட்டுக்கு போ அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்ல ஆண்டி நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, சொன்னா கேளு கிளம்புங்கிறாங்க கண்டிப்பா பாக்யா. இல்ல ஆண்டி நான் படிச்சுட்டேன் ஆண்டி அப்படின்னு ஆகாஷ் சொல்லிட்டு இருக்க. அங்க சாப்பிட்டவங்க எல்லாம் எழுந்து வந்து பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. கஸ்டமர் எல்லாரும் கிளம்பி இருக்கு. ஹாய்மா அப்படின்ட்டு இனியா வர்றாங்க. ஹாய் ஆண்டின்னு செல்விக்கும் சொல்லிட்டு அவங்க உள்ளர வர, வா வா வந்து உட்காருங்கிறாங்க பாக்யா. பாக்யாவுக்கு எதிரில் இருக்க சேர்ல உட்கார்ற இனியா ஹாய் ஆண்டின்னு சொல்ல, ஹாய் இனியா பாப்பாங்கிறாங்க. ஹாய் ஆகாஷ்னு இனியா சொல்ல, ஹாய் என்கிறாரு அவரும். ஆகாஷ் கிச்சனோட சைட்ல இருக்க இடத்துக்கு போயிட, இனியா பாப்பா ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு செல்வி கேட்க, இல்ல வேணாம் ஆண்டிங்கிறாங்க இனியா. வேலையெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு பாக்யா கேட்க, அதெல்லாம் நல்லா தான் போச்சு அப்படின்னு இனியா சொல்ல, ஏண்டி என்னடி இழுக்கிறேன்னு கேக்குறாங்க பாக்யா. ஒன்னும் இல்லம்மா நல்லா தான் போச்சு. உன் ஆர்டர் என்னாச்சுன்னு கேக்குறாங்க இனியா. மளிகை கடை கொட்டேஷன், காய்கறி கொட்டேஷன் எல்லாம் வாங்கிட்டேன் பாரு அப்படின்னு நீட்ட வாங்கி பாக்குறாங்க இனியா. அவரு அட்வான்ஸ கொடுத்துட்டாருன்னா இவங்கள்ட்ட எல்லாம் பணத்தை கொடுத்து பொருளை வாங்கி வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு பாக்யா சொல்ல, எப்ப அட்வான்ஸ் கொடுக்கறாருன்னு கேக்குறாங்க இனியா. ஏங்கா சாயந்தரமே கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லக்கா அப்படின்னு செல்வி கேட்க, ஆமா சொன்னாருதான், கல்யாண வேலையில பிஸியா இருப்பாருன்னு நானும் விட்டுட்டேன், போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு பாக்யா போன் எடுக்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க செல்வி. இவங்க போன் பண்ண முத்துக்குமரனோட போன் ரிங் ஆகுது. விடாது கருப்பு போலயே அப்படின்னு போனை ஆன் பண்ணி காதுல வைக்கிறாரு. சொல்லுங்கம்மான்னு அவரு சொல்ல, சார் அட்வான்ஸ் பே பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு பாக்யா கேட்க, ஆமாமா சொன்னேன் தான், ஆனா இப்ப ஒரு வேலை விஷயமா காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்கேன். இப்ப நான் உடனே உங்களை பார்த்து காசெல்லாம் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, இல்ல நீங்க நேர்ல வந்தெல்லாம் கொடுக்கணும்னு கூட ஒண்ணும் இல்ல, ஆன்லைன் டிரான்சாக்சன் கூட பண்ணலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஐயோ இப்படி ஒரு கொக்கி இருக்கா அப்படின்னு யோசிக்கிற முத்துக்குமரன், இல்லம்மா நான் எப்பவுமே கேஷ் தான் டீல் பண்றதுமா, அதனால நான் நேர்லயே வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, சரி எப்ப கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க பாக்யா. 50,000 அட்வான்ஸ் வச்சுக்கிட்டு முதல்ல வேலையை ஆரம்பிக்க முடியாதா, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் மொத்தமா பணத்தை கொடுத்துடுறேம்மா அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, இல்லைங்க சார் முடியாது அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னம்மா பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் கம்மியான அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு ஆர்டரை செஞ்சு கொடுக்குறாங்க, நீங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்படின்னு முத்துக்குமரன் கேட்க, சார் அவங்க பண்ணுவாங்க சார், அதே மாதிரி எல்லாம் பண்ணினா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு பாக்யா சொல்ல, சாப்பாடு நல்லா இருக்குன்னு உங்களை தேடி வந்ததுக்காக இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, சாப்பாடு டேஸ்ட்ல எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேங்க சார், அட்வான்ஸை மட்டும் நீங்க கொடுத்தே ஆகணுங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, இதோ பாருங்கம்மா என் அண்ணன் பொண்ணுக்கு ஒரு ஹோட்டல்ல தான் கல்யாணம் நடந்துச்சு, அது என்னவா பப்பே புப்பேம்பாங்களே அப்படிதான் சாப்பாடு கொடுத்தாங்கம்மா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எத்தனை பிளேட்டுன்னு பார்த்துதான் காசு வாங்கினாங்க அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, சரி அப்ப நீங்க அங்கேயே ஆர்டர் கொடுத்துக்கோங்க சார் அப்படின்னு பாக்யா பட்டுன்னு சொல்லிட திகைச்சு போறாரு முத்துக்குமரன். ஐயோன்னு நினைக்கிறவரு, என்னம்மா இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்க, பின்ன எப்படி பேசுறதுங்க சார், ஸ்டார் ஹோட்டல்ல எதிர்பார்க்கறத சின்ன பிசினஸ் பண்றவங்க கிட்டே எதிர்பார்த்தா எப்படிங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, இறங்கிடுறாரு முத்துக்குமரன். அம்மா பொண்ணு கல்யாணமா, காசு கொடுக்காம ஓடியா போயிட போறேன் அப்படின்னு அவரு சொல்ல, சார் உங்க மேல நம்பிக்கை இல்லாமல நான் பேசலைங்க சார், வேலையை தொடங்கறதுக்கு பணம் வேணும் அதுதான், அதனாலதான் கேக்குறேன்னு பாக்யா சொல்ல, உசுர வாங்குதே அப்படின்னு சத்தம் இல்லாம தலையில அடிச்சுக்கிறவரு, கொடுத்த அட்வான்ஸை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்களேங்கிறாரு. இல்லங்க சார் கண்டிப்பா முடியாது. சரி நீங்க எப்போ சென்னைக்கு வருவீங்கன்னு பாக்யா கேக்குறாங்க. நான் வர்றதுக்கு எப்படியும் நைட்டு 12-1 மணி ஆயிடுமா அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, அப்ப நான் காலையில கேட்ட அட்வான்ஸை நீங்க கொடுத்துருங்க, கொடுத்தீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஐயோ தலையெழுத்துன்னு தலையில அடிச்சுக்கிறாரு முத்துக்குமரன். இல்ல நான் கொடுத்த அட்வான்ஸை நீங்களே திருப்பி வாங்கிக்கோங்க, தேங்க்யூ சார்னு பாக்யா போனை வச்சுட. போனை எடுத்துட்டு, என்ன இந்த அம்மா இப்படி சொல்லுது, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு முத்துக்குமரன். என்னம்மா ஆச்சுன்னு இனியா கேட்க, அட்வான்ஸ் இல்லாம வேலையை ஆரம்பிக்க முடியுமான்னு கேக்குறாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, அது எப்படி முடியும் அப்படின்னு இனியா கேட்க, அப்ப இந்த ஆர்டர் அவ்வளவுதானா அப்படின்னு செல்வி ஏக்கமா கேக்குறாங்க.
காலையில அட்வான்ஸ் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன்ல, கொடுக்கறாரா இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏங்கா நான் வேற வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்னு செல்வி சொல்ல, பாத்துக்கலாம் செல்வி அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. அவரு சும்மா ட்ரை பண்ணி பாக்குறாரு, எனக்கு என்னமோ அவர் அட்வான்ஸ் கொடுத்துருவாருன்னு தான் தோணுது அப்படின்னு இனியா சொல்ல, கொடுத்தா ஆர்டர் எடுப்போம், இல்லையா அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம், அவ்வளவுதானே அப்படிங்கிற பாக்யா. சரி, நான் கிச்சனுக்கு போய் மளிகைலாம் என்ன இருக்குன்னு பாக்குறேன், அதுக்கு வேற லிஸ்ட் எல்லாம் கொடுக்கணும், சரியா இனியா வரேன் இருன்னு எழுந்து உள்ளர போறாங்க பாக்யா. பாக்யா உள்ளர போனதும் அது என்னவோ தெரில இனியா பாப்பா, பாக்யாக்கா எந்த ஒரு வேலை பண்ணாலும் அதுல ஒரு தடங்கல் வந்துகிட்டே தான் இருக்கு, தடங்கல் வந்து அப்புறமே தான் சரியாகுது அப்படின்னு செல்வி சொல்ல, யோசனையோட கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க இனியா. மறுநாள் பொழுது விடியுது. 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்க செல்வி மட்டும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்போ உள்ளர வர்ற கோபி, செல்வி பாக்யா எங்கன்னு கேக்குறாரு. அக்கா கடைக்கு போயிருக்கு, வந்துரும் அப்படின்னு செல்வி சொல்ல, ஓ சரி. செல்வி காஃபி கிடைக்குமான்னு கேக்குறாரு கோபி. போட்டுட்டு வரேங்க சார், உட்காருங்க அப்படின்னு செல்வி சொல்ல, சரின்னு ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்றாரு கோபி. அவரு இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு உட்கார, இந்தாங்க சார்னு கொண்டு வந்து செல்வி கொடுக்குறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கஸ்டமர் 2 பேர் இந்தாங்கன்னு பணம் கொடுக்க, செல்வி அதை வாங்கி வச்சுட்டு அந்த பக்கம் நகர பாக்யா உள்ளர வர்றாங்க. அவங்க கையில வெயிட்டு தூக்கிட்டு வர கோபி வேகமா எழுந்து குடு பாக்யான்னு கேட்க, இல்ல பரவாயில்ல செல்வி இந்தா இதை உள்ள வையே அப்படின்னு கொடுக்க, ஏங்கா கடைக்கார பையன்கிட்ட கொடுத்து விட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு செல்வி கேட்க, இல்ல லேட் ஆயிடும் அதான் நானே எடுத்துட்டு வந்தேன்னு ஒரு பேக்கை கீழே வச்சுட்டு இன்னொன்னு செல்வி கிட்ட கொடுக்குறாங்க பாக்யா. சரிக்கான பேக்கை தூக்கிட்டு உள்ளர போறாங்க செல்வி. கோபி உட்கார்ந்துகிட்டே குட் மார்னிங் பாக்யான்னு சொல்ல, குட் மார்னிங்கிறாங்க. செல்வி கல்யாண ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் இன்னும் வரலையா அப்படின்னு பாக்யா கேட்க, இல்லக்கா இன்னும் வரல, ஏன் வருவாரான்னு கேக்குறாங்க செல்வி. தெரியலையே செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏங்கா வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு செல்வி கவலையோட கேட்க, சொன்ன மாதிரி ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு 50,000 ரூபாய திருப்பி கொடுத்துட வேண்டியதுதாங்கிறாங்க பாக்யா. ஆனா இந்த தடவை மொத்தமா செல்வியால தான் எல்லாம் சறுக்கிக்கிட்டு போகும் போல இருக்கு. எப்பவுமே கொஞ்சம் புத்திசாலியா இருக்க செல்வி ரொம்ப நாளா ஆர்டர் இல்ல பணம் இல்லங்கிறதுல முட்டாள் ஆயிட்டாங்க போல. ஏங்கா இதுக்கு முன்னாடி நம்ம குறைச்சலா அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆர்டர்லாம் செஞ்சிருக்கோம் இல்லன்னு கேக்குறாங்க. அட்வான்ஸே வாங்காம கூட ஆர்டர் எடுத்திருக்கோம் செல்வி, அப்பெல்லாம் நம்ம கையில பணம் இருந்துச்சு, இப்ப நம்ம கையில கேஷே இல்லையே, ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு தைரியமும் இல்ல, கேட்ட அட்வான்ஸ கொடுத்தா சமைப்போம் இல்லன்னா விட்டுறலான்னு பாக்யா சொல்ல, செல்விக்கு மனசே ஆகல. இந்த ஆர்டர் எப்படியோ கைய விட்டு போயிருமோ அப்படின்னு அவங்க பயத்தோட நிமிந்து பார்க்க முகம் டக்குன்னு சந்தோஷம் ஆயிடுது. அக்கா ஆர்டர் கொடுத்தவர் வர்றாருக்கா அப்படின்னு சொல்ல, பாக்யாவும் சந்தோஷமா பார்த்துட்டு வாங்க சார் வாங்கங்கிறாங்க. வணக்கம்மான்னு சொல்லிட்டு, அம்மா நீங்க பண்றது எதுவும் சரியில்லைம்மா, ஆர்டர் எடுத்துட்டு இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசுனா எப்படிமா அப்படின்னு முத்துக்குமரன் கத்த, நான் ஒன்னும் தப்பாவே பேசலையேங்க சார்ங்கிறாங்க பாக்யா. அட்வான்ஸ் தானே கேட்டேன், நாங்கெல்லாம் சின்னதா பிசினஸ் பண்றவங்க, நீங்க கொடுக்கற அட்வான்ஸை வச்சுதான் மளிகை சாமான்ல இருந்து எல்லாமே வாங்கணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, புரியுது அதுக்காக எவ்வளவுதான் அட்வான்ஸ் கொடுக்கறது, விட்டா முழு பணத்தையும் கேப்பீங்க போல இருக்கேம்மா அப்படின்னு முத்துக்குமரன் சத்தமா பேச, முழு பணத்தையும் நான் கேட்கலையேங்க சார், பாதி பணத்தை தானே கேட்டேங்கிறாங்க பாக்யா. பாதியா? மொத்தம் எவ்வளவு பணமா சொன்னீங்கன்னு கேக்குறாரு. 6 லட்சம் சொன்னேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, அதுல பாதினா 3.25 லட்சம் தானேமா அப்படின்னு முத்துக்குமரன் கேட்க, ஆமாங்கிறாங்க பாக்யா. அதைத்தானே நான் அட்வான்ஸா கேட்டேன், நீங்க ஏற்கனவே 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏமா இருங்க இப்ப என்ன சொன்னீங்க, 50,000 தான் அட்வான்ஸ் கொடுத்தேனா அப்படின்னு முத்துக்குமரன் அதிர்ச்சியோட கேட்க, ஆமா அவ்வளவுதானே நீங்க கொடுத்தீங்கிறாங்க பாக்யா. அம்மா நீங்க வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி பாக்யாவும் செல்வியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பழவந்தாங்கல் கல்யாணமா, ரிசப்ஷனுக்கு 1000 பேரு, கல்யாணத்துக்கு 500 சாப்பாடுமா அப்படின்னு அவர் சொல்ல, சார் நான் கரெக்டா தான் பேசுறேங்கிறாங்க பாக்யா. அப்புறம் நான் 50,000 ரூபாய் தான் அட்வான்ஸ் கொடுத்தேன்னு சொல்றீங்க, மா நான் 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேம்மா அப்படின்னு முத்துக்குமரன் ஒரே போட அப்படின்னு பாக்யா அதிர்ந்து போறாங்க. 5 லட்சமான செல்வியும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு, அண்ணே நீங்க 50,000 தானே கொடுத்தீங்க அப்படின்னு செல்வியும் சொல்ல, என்னம்மா வாய் கூசாம பொய் சொல்றீங்க அப்படின்னு முத்துக்குமரன் கேட்க, நாங்க பொய் சொல்றோமா அப்படின்னு செல்வி கேட்க, சார் நீங்க தான் இப்ப வேற யாரோன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க 50,000 ரூபாய் மட்டும்தான் அட்வான்ஸா கொடுத்துருக்கீங்க, பேசுனதுல பாதி அமௌண்ட்டை கொடுத்தாதான் என்னால ஆர்டர் எடுக்க முடியும்னு நேத்து கூட சொல்லி இருந்தேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏமா என்னம்மா என்கிட்ட விளையாடுறீங்களா, நீங்க என்ன விளையாடுறீங்களா,
சொலையா எண்ணி 5 லட்ச ரூபா கொடுத்தேம்மா. பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி வாங்கலன்னு சொல்றீங்களேம்மா அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல 2 பேருக்கும்ல கோபிக்கும் பயங்கர அதிர்ச்சியா தான் இருக்கு. என்ன பாக்யா பொய் சொல்ல மாட்டாளேன்னு பாக்குறாரு. ஐயோன்னு கத்துற பாக்யா அப்படியே உறைஞ்சு போய் பார்க்க, இதுதான் நீங்க பிசினஸ் பண்ற லட்சணமாமான்னு கத்துறாரு அவரு. சார், நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, பண விஷயத்துல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, அதான் தெரியுதே உங்க லட்சணம். அம்மா, லேடிஸ் பிசினஸ் பண்றீங்களேன்னு உங்களை நம்பி நான் ஆர்டர் கொடுத்தேன், இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறீங்களேம்மா அப்படின்னு முத்துக்குமரன் கத்துறாரு. யாரு சார் ஏமாத்துறாங்கன்னு பாக்யா அதிர்ச்சியோடவே கேட்டுட்டு இருக்க. வேற யாரு, நீங்க தானே கத்துறாரு அவரு. அதுவெல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருந்த கோபி எழுந்து, சார் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, வார்த்தையை விடாதீங்க. பாக்யா யாரையும் ஏமாத்திலாம் பிசினஸ் பண்ண மாட்டா, சொல்றது உண்மைதாங்கிறாரு கோபி. நீங்க யாருங்க அப்படின்னு முத்துக்குமரன் கேட்க, இங்க பாருங்க, அது விஷயம் கிடையாதுங்க. நீங்க 50,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னு பாக்யா சொல்றானா? 50,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க, ஏதோ தப்பா பேசுறீங்கிறாரு கோபி. என்ன எல்லாரும் கூட்டணி போட்டு என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? பாருங்க, பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த அம்மாட்ட கொடுத்தேன், இப்ப இப்படி சொல்றாங்க அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, அட பாவி, இப்படி கூசாம சொல்றானே அப்படின்னு செல்வி வாயில கைய வச்சுக்கிறாங்க. இத பாருங்க, இவங்களும் இருந்தாங்கன்னு செல்விய காட்ட, ஆமாண்ணே நானும் இருந்தேன் தான், ஆனா நீங்க 50,000 தான் கொடுத்தீங்கிறாங்க செல்வி. அப்படின்னு பாக்யாவும் சொல்ல, அம்மா இங்க பாருமா, நாளைக்கு விசேஷத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது, இப்படி பண்றீங்க, உங்க கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. இதோ பாருங்க, ஒழுங்கு மரியாதையா வாங்கின காசுக்கு நேர்மையா நடந்துக்கங்க, ரிசப்ஷனுக்கும் கல்யாணத்துக்கும் சமைச்சு கொடுத்துட்டு மீதி பணம் 1.5 லட்ச ரூபாய வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, ஐயோ என்னங்க இதுன்னு கேக்குறாங்க பாக்யா. நீங்க நியாயமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க சார், கொடுக்காத அட்வான்ஸ கொடுத்துருக்கேன்னு பொய் வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா சாமி, உங்களோடெல்லாம் என்னால பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு பாக்யா கையெடுத்து கும்பிட, அப்படியா, அப்ப சரி, நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பிசினஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க முதல்ல நான் கொடுத்த 5 லட்ச ரூபாயை திருப்பி கொடுத்துருங்கன்னு கேக்குறாரு முத்துக்குமரன். பாக்யா அதிர்ச்சியா பார்க்க, 5 லட்சமா அப்படிங்கிறாங்க செல்வி. நான் வேற ஆளை பார்த்து சமையலுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல, 5 லட்ச ரூபாயா, என்னங்க சார் இது, கொடுக்காத அட்வான்ஸ நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு பாக்யா கேட்க, ஏமா எதுக்குமா திரும்ப திரும்ப பொய் சொல்றீங்க, பொய் சொல்லாதீங்கம்மான்னு கத்துறாரு அவரு. பொய் நான் சொல்றேனா இல்ல நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, இதோ பாருங்கம்மா, அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு பொழைக்கிற நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கம்மா அப்படின்னு முத்துக்குமரன் சாபம் கொடுத்துட்டு இருக்க, இதோ பாருங்க, நீங்க கொடுத்தது 50,000 ரூபாய் தான், கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு டேபிள் கிட்ட வர்றாங்க பாக்யா. அம்மா எங்கம்மா போற, எனக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு அவரும் பின்னாடியே வர, இருங்கிறாரு கோபி. பாக்யா கல்லா கிட்ட வந்து டிராயா திறந்து, இந்தாங்க நீங்க கொடுத்த பணம் அப்படியே இருக்குன்னு அந்த கட்டை எடுத்து நீட்டுறாங்க, இத வாங்கிக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்கன்னு பாக்யாவும் கோவமா சொல்ல, என்னம்மா எனக்கு பிச்சை போடுறீங்களா, இதோ பாருங்கம்மா, யாருக்கு வேணும் நீங்க பாவம் பார்த்து கொடுக்கற பணம் அப்படின்னு முத்துக்குமரன் கத்திக்கிட்டு இருக்க, இதோ பாருங்க மிஸ்டர், நீங்க பேசுறது உங்க நடவடிக்கையும் சரியில்லை, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கீங்க நீங்கன்னு கோபி சொல்ல, யோ நீ கொஞ்சம் சும்மா இரியா, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிற, ஓ வீட்டுல ஒரு விசேஷம் இருந்து அந்த டயத்துல உன்னை ஏமாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு கோபி கிட்ட அந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்க, யார் ஏமாத்துறாங்க, இப்பவும் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு பாக்யா பணத்தை நீட்ட, என்னம்மா நான் கொடுத்த பணம் 5 லட்ச ரூபாய், அதை கொடுங்க, நான் வாங்கிக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கேங்கிறாரு அவரு. ஐயோ சாமி, நீங்க தான் 5 லட்ச ரூபாய் கொடுக்கவே இல்லையேங்கிறாங்க பாக்யா. என்னம்மா இப்படி சொல்றீங்கன்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க, நீங்க 5 லட்சம் எல்லாம் கொடுக்கவே இல்லை, 50,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க, பேசாம அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்கிறாரு கோபியும் கொஞ்சம் மிரட்டலா. சார், நான் தான் இங்க 5 லட்ச ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்க சார் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, நீங்க 50,000 ரூபாய் தான் கொடுத்தீங்க, நல்ல வேலை இப்பவாவது உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சு, அட்வான்ஸ வாங்காமையே ஆர்டரை முடிச்சு கொடுத்துடலான்னு யோசிச்சேன், அப்படி செஞ்சிருந்தா மொத்தமா நஷ்டம் ஆயிருக்கும் எனக்கு, இந்தாங்க இதை வாங்கிக்கிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு கோவமா சொல்றாங்க பாக்யா. இதோ பாருமா, இது எனக்கு தேவையே இல்லம்மா, எனக்கு என் பணம் 5 லட்ச ரூபாய் வந்தாகணும், அதை எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு எனக்கு தெரியும், இப்ப நான் போலீஸோட வர்றேன், போலீஸோட வந்து என் பணத்தை நான் வாங்கிக்கிறேன், உங்க யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன், வர்றேன் அப்படின்னு கோவமா அங்கிருந்து முத்துக்குமரன் போக, ஏய் மிஸ்டர் அப்படின்னு கோபி கூப்பிட்டு இருக்காரு. பாக்யா என்ன இதுன்னு திகைச்சு போய் அப்படியே நிக்கிறாங்க. அங்க இருந்து போயிட, ஐயோ என்ன இதுன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க,
அக்கா என்னக்கா இவரு போலீஸ கூட்டிட்டு வரேன்னு போறாரு அப்படின்னு செல்வி சொல்ல, யார் வேணும்னாலும் வரட்டும் செல்வி, நாம ஏமாத்தலையே, அப்புறம் எதுக்கு நாம பயப்படணும் அப்படின்னு பாக்யா ரொம்பவே சங்கடமா நிக்கிறாங்க. பாக்யாவும் செல்வியும் படபடப்பா நின்னுட்டு இருக்க. டென்ஷன் ஆகாத பாக்யா, ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா எதுவும் வைக்கல அப்படின்னு கோபி கேட்க, இல்லையேங்கிறாங்க பாக்யா. அக்கா அந்த பக்கத்து கடையில இருக்குக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, அதுல அவர் வந்தது மட்டும் தானே தெரியும், பணம் கொடுத்தது தெரியாதுல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆமாங்கிறாங்க செல்வி. பாக்யா அந்த ஆள் பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இப்பெல்லாம் பேசுறாப்லன்னு தோணுது. போலீஸுக்கு போயிருக்காருல்ல, வரட்டும், ஒருவேளை வந்தா பாத்துக்கலாங்கிறாரு கோபி. அவரு சொல்லி வாய் மூடல, போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் இறங்க, வாங்க சார், இவங்க தாங்க சார் அப்படின்னு உள்ளர கூட்டிட்டு வந்து, சார் இந்தம்மா தாங்க சார் என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினாங்க, இப்ப இல்லைன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு முத்துக்குமரன் பதறிக்கிட்டு இருக்க. என்னம்மா இவர் சொல்றதெல்லாம் உண்மையான எஸ்ஐ கேக்குறாரு. இல்லைங்க சார், சத்தியமா இல்ல, இவர் 50,000 ரூபாயை தான் அட்வான்ஸா கொடுத்தாருங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, அவங்க ஓர பார்வையா பாக்குறாரு எஸ்ஐ. அம்மா பொண்ணு கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் சார் இது அப்படின்னு முத்துக்குமரன் பதற, அமைதியா இருங்க, பேசிக்கலாம் இருங்கிறாரு எஸ்ஐ. சார் ஏன் பணத்தை நான் நிறைய இழந்திருக்கேனே தவிர அடுத்தவங்க பணத்துக்கெல்லாம் நான் எப்பவுமே ஆசைப்பட்டதே கிடையாது அப்படின்னு பாக்யா சொல்ல, சார் இந்த அம்மா இப்படிதாங்க சார், அன்னைக்கு கூட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசினாங்க, ஏமாத்துறாங்க சார்ங்கிறாரு முத்துக்குமரன். சார் இந்த ஆளோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லைங்க சார், ஏதோ உள்நோக்கத்தோட தான் வந்திருக்காரு, பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்காருங்க சார் அப்படின்னு கோபி சொல்ல, என் பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் பிரச்சனை பண்ணுவேனா சார்? இருக்கிற நேரத்துல நல்ல சமையல்காரங்களா பார்த்து நான் ஏற்பாடு பண்ணணுங்க சார், தயவு செஞ்சு அவங்க கிட்ட என் பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்க சொல்லுங்க சார், வேற வழியே இல்லைங்க சார்னு கதற ஆரம்பிக்கிறாரு முத்துக்குமார். சார் இவர் கொடுத்த 50,000 ரூபாயை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையேங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, சார் திரும்ப திரும்ப இந்த அம்மா பொய் சொல்லிட்டே இருக்காங்க, 50,000 இல்ல 5 லட்சம், சொல்லையா 5 லட்சம் சார், இப்படி பொய் சொல்றாங்களே சார், இப்ப நான் என்ன பண்ணுவேன், எப்படியாவது என் பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார், உங்ககிட்டயே பொய் சொல்றாங்க சார்னு முத்துக்குமரன் பதறாரு. ஐயோ இல்லைங்க சார், இவர் கொடுத்ததே 50,000 ரூபாய் தான், அதை தான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. வண்டியில வர்ற செழியனும் எழிலும் இறங்கி உள்ளர ஓடி வர்றாங்க. வாங்க தம்பின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க, என்னக்கா பிரச்சனை அப்படின்னு எழில் கேட்க, 50,000 ரூபாய் அட்வான்ஸ கொடுத்து போட்டு இப்ப 5 லட்சம்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க செல்வி. என்னம்மா அடியால வர வச்சிருக்கீங்களா இப்போ அப்படின்னு முத்துக்குமரன் கேட்க, என்ன அடியாளா அப்படின்னு எழில் சொல்ல, டேய் நீங்க போங்கடா நான் இதை பாத்துக்கிறேங்கிறாங்க பாக்யா. அம்மா அது எப்படிமா அப்படிங்கிற செழியன், சார் இந்த ஆளு முதல் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க சார், விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மையை சொல்லுவாங்கிறாரு செழியன். ஆமாங்க சார்னு எழிலும் சொல்ல, என்னையா கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையே குற்றவாளியாக்க பாக்குறீங்களா சார்? பாருங்க சார், உங்களுக்கே எப்படி விசாரணை பண்ணணும்னு சொல்லி தராங்க பாருங்க சார் அப்படின்னு போலீஸோட ஈகோவை தூண்டிக்கிட்டு இருக்காரு முத்துக்குமரன். கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க, நீங்க இவர்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குனீங்க, உண்மையை சொல்லுங்கம்மா அப்படின்னு எஸ்ஐ கேட்க, சார் உண்மையை தாங்க சார் சொல்றேன், 50,000 ரூபாய் தான் நான் வாங்கினேங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஐயோ அப்படின்னு முத்துக்குமரன் கத்திக்கிட்டு இருக்க. சரி வாங்கின காசுக்கு ரிசிப்ட் ஏதாவது கொடுத்தீங்களான்னு கேட்குறாரு எஸ்ஐ. கொடுக்கலைங்க சார் அப்படின்னு முத்துக்குமரனும் சொல்ல, இல்லைங்க சார்னு பாக்யாவும் சொல்றாங்க. ஏம்மா ஒரு பிசினஸ் நடத்துறீங்க, ரிசிப்ட் கொடுக்காம எப்படி பிசினஸ் நடத்துவீங்க அப்படின்னு எஸ்ஐ கேட்க, நல்லா கேளுங்க சார் அப்படின்னு முத்துக்குமரன் எடுத்து கொடுக்க, ரிசிப்ட் கொடுக்காம இருந்தது என்னோட தப்பு தாங்க சார், ஆனா இவர் இப்படி ஏமாத்துவார்னு நான் நினைக்கவே இல்லைங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, இன்ஸ்பெக்டர் அப்படியே முத்துக்குமரனை பார்க்க, ஐயோ என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேரை ஏமாத்துனாங்கன்னு தெரியலைங்க சார் அப்படின்னு கிரைம் ரேட்டை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போறாரு அவரு. ஐயோ அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏய் அப்படின்னு எழில்னு சொல்லிட்டு இருக்க, முதல்ல இந்த கடையை போட்டி சீல் வைங்க சார் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, சீல் வைக்கணுமா, ஹோட்டல் இருக்குங்க மூடணும், அதை சொல்ல நீ யாரியா, இங்க பாரு இங்க இருக்க பிரச்சனையை மட்டும் பேசு, அதை தவிர வேற எதையும் பேசாத அப்படின்னு எழில் மிரட்டுறாரு. இதோ பாருப்பா நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் இதுக்கு சீறிக்கிட்டு வர்றேன்னு எஸ்ஐ எழில கேக்குறாரு. உடனே கோபி, எழில் நீ தயவு செஞ்சு கொஞ்சம் சைலண்ட் ஆயிரு, எதுவும் பேசாதங்கிறாரு கோபி. எல்லாரும் முதல்ல வெளியில வாங்கன்னு எஸ்ஐ சொல்ல, எதுக்குங்க சார்னு பாக்யா கேக்குறாங்க. வெளியில வாங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு அவர் வெளியில வர, வாங்க வாங்க அப்படின்னு முத்துக்குமரனும் கூப்பிட்டுட்டு வெளியில வர்றாரு. ஒரு 4-5 போலீஸ் நிக்கிறாங்க.
எதுக்குடா, எதுக்கு வெளியில வர சொல்றாங்க அப்படின்னு பாக்யா கொஞ்சம் பயத்தோட கேட்க, வாங்க வாங்க வாங்கம்மா அப்படின்னு மத்த போலீஸும் சொல்றாங்க. சார் என்னங்க சார், எதுக்குங்க சார் அப்படின்னு பாக்யா கேட்க, வாங்கம்மா வெளியில வாங்கம்மா சொல்றேன் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ஷட்டரை மூடுங்க சொல்றேன் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல, சரிங்க சார்னு ஒரு போலீஸ்காரர் மூடுறாரு. ஐயோ கடை எதுக்கு மூடுறீங்க சார்? சார் எதுக்குங்க சார் இப்ப ஹோட்டல்ல மூட சொன்னீங்க அப்படின்னு பாக்யா கேட்க, நீங்க பணத்தை வாங்குனீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹோட்டல்ல ஓபன் பண்ணிக்கலாங்கிறாரு அவரு. ஐயோ சார் அப்படின்னு பாக்யா நின்னுட்டு இருக்கு. சார் அந்த ஆளோட மொழியே சரியில்லைங்க சார், அவரு சொல்றாருன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு செலியன் சொல்லிட்டு இருக்கா. அம்மா என்னாச்சு அப்படின்னு இனியா ஓடி வர, இனியா நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னு பாக்யா கேட்க, இல்லம்மா இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேங்கிறாங்க இனியா. உடனே எஸ்ஐ கிட்ட திரும்பி, சார் என் பேர் இனியா, ரிப்போர்ட்டரா இருக்கேன், இவங்களோட பொண்ணு, இந்தாங்க சார் அப்படின்னு அவங்க ஐடியா காட்ட, முதல்ல ரவுடி பசங்க இப்ப மீடியாவா, இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து நிக்க போறீங்க அப்படின்னு முத்துக்குமரன் கத்த, ஏய் வார்த்தையை அளந்து பேசு, அவங்க ஒண்ணு ரவுடி பசங்க இல்ல என் சொந்த பசங்க அப்படின்னு சத்தம் போடுற கோபி, ஏன் பாக்கியா பணம் வாங்கினதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லையா, நோட்ல ஏதாவது எழுதி வச்சிருக்கியான்னு கேக்குறாரு. டாடி பணம் கொடுத்தவங்க தான் டாடி எவிடன்ஸ் கொடுக்கணும், நாம எதுக்கு கொடுக்கணும்னு இனியா கேக்குறாங்க. ஏமா நீ என்ன வக்கீலா அப்படின்னு இனியாவை பார்த்து முத்துக்குமரன் கேட்க, ஏமா நம்ம மேல தானேமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாம தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும் இல்லையா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. ஏமா இவர் 50,000 கொடுத்ததா தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு எஸ்ஐ கேட்க, ஆமாங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, சார் சார் 5 லட்சம் சார் அப்படின்னு முத்துக்குமரன் பாஞ்சிக்கிட்டு வர, இருங்க சார் இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கினதை யாராவது பார்த்தாங்களா சொல்லுமா அப்படின்னு எஸ்ஐ கேட்க, சார் நான் பார்த்தேங்க சார்ங்கிறாங்க செல்வி. ஐயோன்னு முத்துக்குமரனுக்குள்ள அதிர்வு ஓடுது. நீங்க இவங்க ஆளுங்க தானே அப்படின்னு எஸ்ஐ சொல்ல, அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாரு அந்த ஆளு. ஆமாங்க சார் ஏன் ஆளு தானே பாக்யா சொல்ற, வேற யாராவது பார்த்தாங்களான்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். கொஞ்ச நேரம் யோசிக்கிற பாக்யா, பார்த்தாங்க, கவுன்சிலர் பார்த்தாரு, அவர் இங்கதான் இருந்தாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, ஐயோ மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டோமே அப்படின்னு பதறாரு முத்துக்குமரன். கவுன்சிலரா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியோட கோபி கேட்க, ஆமாங்கா அன்னைக்கு கவுன்சிலர் அண்ணன் இருந்தாருல அப்படின்னு செல்வியும் சொல்ல, அம்மா அப்ப அவருக்கு போன் பண்ணுமாங்கிறாரு எழில். என் போன் என்கிட்ட இல்ல உள்ளர இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, ஐயோ அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க, நான் பண்றேன் தம்பி அப்படின்னு இடுப்புல இருந்து போன் எடுக்கிறாங்க செல்வி. அவ்வளவுதான் முத்துக்குமரனுக்கு அல்ல விட ஆரம்பிச்சிருது. செல்வி போன் பண்ண ஹலோங்கிறாரு. ஹலோ கவுன்சிலர் அண்ணே அப்படின்னு செல்வி சொல்ல, அண்ணே இல்லம்மா ஒரு மீட்டிங்ல இருக்காருமாங்கிறாரு அவரோட அல்ல கை. அண்ணே அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் அவசரமா பேசணும் அப்படின்னு செல்வி சொல்ல, எவ்வளவு அவசரமா இருந்தாலும் இப்ப பேச முடியாதுமா, முக்கியமான மீட்டிங்ல இருக்காருங்கிறாரு அல்லக்கை. சாயந்தரம் கூப்பிடுங்கம்மா அண்ணன் ஃப்ரீயா இருப்பாரு அப்படின்னு அல்லக்கை போனை கட் பண்ணிட. ஐயோ அக்கா அவர் மீட்டிங்ல இருக்காராக்கா, சாயந்தரமா தான் பேச முடியுமா தம்பி அப்படின்னு செல்வி சொல்ல, ஐயோ அப்படின்னு பாக்யா பதற, அப்பா அப்படின்னு இப்பதான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு முத்துக்குமரன். எல்லாரும் அடுத்தது என்ன பண்ணலான்னு திகச்சு போய் நின்னுட்டு இருக்க, நீங்க பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு இனியா முத்துக்குமரன் கிட்ட கேக்குறாங்க. இல்லையேம்மா இருந்திருந்தா இந்நேரம் இந்த அம்மாவை ஜெயில புடிச்சு போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, பாக்யா என்னடா இதுன்னு திக்குன்னு பாக்க, ஏய் அப்படின்னு செலியன் மிரட்டுறாரு, நீங்க ஏன் கொடுத்த பணத்துக்கு ரெசிப்ட் வாங்கல அப்படின்னு இனியா கேட்க, நீ என்னம்மா இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற, இவங்க கொடுக்கல நான் வாங்கல அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, அது எப்படிங்க சார் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நீங்க ரெசிப்ட் கூட வாங்காம இருந்திருக்கீங்க, எப்படி அதுன்னு எழிலும் கேக்குறாரு. ஒரு நம்பிக்கை தாங்கிறாரு முத்துக்குமரன். சார் இதுல இருந்தே தெரியல அவர் எவ்வளவு நல்லா பொய் சொல்றாருன்னு அப்படின்னு செலியன் சொல்ல, தம்பி நான் பொய்யெல்லாம் சொல்லல, சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிற முத்துக்குமரன் எஸ்ஐ கிட்ட திரும்பி, சார் நீங்க லேடி போலீஸ கூட்டிட்டு வாங்க சார், இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க, அப்ப உண்மை வெளியே வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் ஏய் அப்படின்னு செலியனும் எழிலும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இருங்க இருங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, இங்க பாருங்க உங்க பக்கமும் எந்த ஆதாரமும் இல்ல, அப்படிலாம் கூட்டிட்டு போய் விசாரிக்க முடியாதுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஓஹோ இப்ப நீங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டீங்களா? சார் என் பணம் சார், மொத்தம் 5 லட்சம் ரூபாய், 5 லட்சம் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச பணம் சார், மறுநாள் என் பொண்ணோட கல்யாணம் சார், இப்ப நான் அந்த பணத்துக்கு என்னங்க சார் பண்ணுவேன்? ஐயோ என் பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படி ஏமாந்து நிக்கிறேனேங்க சார், இவங்கெல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்களேங்க சார், இப்ப நான் என்ன பண்ணுவேன், பணத்துக்கு எங்க போவேன், ஐயோ அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு முத்துக்குமரன். மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.